கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்குது திமுகன்றார். பதில் என்ன திரு ஈஸ்வரசாமி? தலைவர் தளபதியார் அவர்களை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதே அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திட்டத்தை தான் முன்னெடுப்பாக சொல்லிதான். பத்திரிகையாளர் சென்று தலைவர்களை சந்திக்கும் போது எங்களது ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு தலைவருக்கு வாக்களித்திருக்கின்றோம் என்று பாராட்டுகின்ற விதத்திலும், வாக்களிக்க தவறிய மக்கள் இவருக்கு வாக்களிக்காமல் தவறிவிட்டோம் என்று வருகின்ற அளவுக்கு திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் வழங்கப்படவில்லை, அனைத்து மக்களுக்குமே இந்த திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எதையும் நிறுத்தலன்றீங்க. திரு வசந்தராஜன், திமுகவுடைய சாதனைகள் பட்டியலை பார்த்தீங்க. எம்எல்ஏக்கள் இல்லைனாலும் அங்க வந்து திமுக அரசு, முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து மாதம் ஒரு முறை சென்று திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பலம் இல்லையா வசந்தராஜன்? ஐயா, இந்த திட்டங்களை பத்தி சொல்லும்போது எம்பி 5 வருஷம் ஓட்டு போட்டு இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க மக்கள். எம்பி என்ன பண்ணாருன்னு அவர் சொன்ன திட்டத்துல ஒரு வார்த்தை கூட இல்ல. எம்பி ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு, நிறைவேற்றினாரா? இல்ல. இந்த பகுதியோட முக்கிய பிரச்சனை தென்னை விவசாயிகள் சாகர நிலைமையில இருக்காங்க. ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றினாங்களா? எங்க போய் பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் டாஸ்மாக மூடுன்றாங்க. கனிமொழி அவர்கள் ஊர் ஊராக வந்து விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வந்தோடனே டாஸ்மாக் கடையை மூடுவானாங்க. ஆனா இன்னைக்கு புதுசா புதிய FL2 டாஸ்மார்க்க புதிவகமா திறக்கிறாங்க. சாதனைகள் எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. இது மக்கள் எங்க போனாலும் வேதனைகளா தான் சொல்றாங்க. எம்பி வந்து ஊருக்குள்ளேயே எங்கேயுமே வரல, நன்றி சொல்வதற்கு கூட ஊருக்குள்ள வரல. எம்பி நல்லா பண்ணியிருந்தா மறுபடியும் அதே எம்பி கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கே தெரியுது போன 5 வருஷம் எதுவும் சரியா பண்ணல என்று. அப்புறம் எப்படி சாதனையா சொல்லுவோம்? இது பொள்ளாச்சி மக்களுக்கு வேதனை தான் போன 5 வருஷம். ஓகே, திரு ஈஸ்வரசாமி, சாதனை பண்ணியிருந்தா பழைய எம்பி கொடுத்துருப்பாங்களே, ஏன் புதியவர் வர்றாருன்னு கேட்கிறாரு உங்களதான். வேட்பாளர் அறிவிப்பு என்பது கழகத்தினுடைய தனிப்பட்ட தலைவருடைய, அவர் வந்து மக்களுக்கு யார் தேவை, எந்த வேட்பாளர் தேவை, தற்போது இருக்கக்கூடிய வேட்பாளருடைய குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு அடுத்ததாக தற்போதைய வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து வைக்கின்ற குற்றச்சாட்டானது முற்றிலும் புறம்பானது. அவர் செய்திருக்கக்கூடிய சில திட்டங்களை நான் உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டு காலம் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்திலே ஒன்றிய அரசாங்கமானது எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி ஒதுக்கவில்லை. அந்த 2 ஆண்டு காலத்தில் கொரோனாவால் மக்களை காப்பாற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய முயற்சிகளை மட்டுமே எடுத்து வந்திருந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பின்பாக நமது பாராளுமன்ற உறுப்பினரோட நிதி வழங்கப்பட்டது என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும். இது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா நமது பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரேசர் அட்டைதாரர்களுக்கு அந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக வழங்கப்பட்டதின் காரணமாக தலா ஒரு குடும்பத்துக்கு 3 நபர்கள் வீதம் எடுத்துக்கொண்டாமல் 6 லட்சம் பயனாளிகள் இதனால் வந்து நேரடியாக பயன்பட்டிருக்கின்றார்கள். அந்த பயன் வந்து நேரடியாக அந்த பயனாளிகள் பயனடைந்து பல பேர் எங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டையின் மூலமாக நான் வந்து இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டேன் என்று பல பேர் சொல்லியிருக்காங்க. அதை எங்களால் நிரூபிக்க முடியும். இரண்டாவதாக கல்விக்கடன், மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக கல்விக்கடன் வந்து வங்கியின் மூலமாக பெற்றுக் கொடுப்பதில் அவர் முதன்மையானதாக இருந்து கல்விக்கடனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதில் போல் தொழில் முனைவோர்களுக்கு கடன் பெற்றுக் கொடுப்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.